வரமத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நாங்கள் ஒரு மெடிக்கல் கிளினிக் சம்பந்தமாக தான் அந்த ஹார்ட் ஃபெயிலியரை பற்றி கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். என்னென்னா, நேற்று ஒரு 66 வயசு ஒரு அப்பா வந்தார். ரூமுக்குள்ளே வந்த உடனே கிரியா கதைக்கலாம் விளக்கிது. சரி, கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு பிறகுதான் அந்த இழப்பு குறையுது. அப்போ அவர்கிட்ட கேட்டால் பாத்ரூம் போய் வந்தாலும் இழைக்கும், பாத்ரூமுக்குள்ளே போய் வந்தால் இழைக்கும். கொஞ்ச நேரம் இருந்தால் தான் சரியாகும். எங்கேயும் கொஞ்சம் நடந்தால் இழைக்குது. அப்போ அவருக்கு மூச்சு வருத்தம் இருக்கான்னு கேட்டால் மூச்சு வருத்தம் ஒன்றும் இல்லை. மூச்சு நான் உங்களுக்கு தெரியும், அஸ்மா பம்பா வைக்கிற அந்த இழுவன்னு சொல்லுவேன் தானே, அது இல்லை அவருக்கு. அப்போ அதுக்கு ஒரு கொப்பியை பார்த்தா அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் ஃபெயிலியர்னு சொன்னால் இப்போ ப்ரெஷர் கட்டுப்பாடில் இல்லாட்டி இருதயம் ப்ரெஷர் அளவீங்கும். ப்ரெஷர் கட்டுப்பாடு இல்லாட்டி, கட்டுப்பாட்டோட இருந்தால் பிரச்சனை வராது. 20 வருஷம் ப்ரெஷர் இருந்தாலும் கண்ட்ரோலில் இருந்தா, கட்டுப்பாட்டில் இருந்தா இது தேம்புங்காது. மற்றது ஹார்ட் அட்டாக் வந்திருந்தா, ஒரு 5-10 வருஷத்துக்கு முதல்ல மாரடைப்பு வந்திருந்தாலும் அந்த இருதய தசைகள் சரியானே ரத்தோட்டம் இல்லாமக்கு நலிவடைஞ்சு அதுவும் இழுபட்டு வீங்கும். சரியானே, இதை சொல்றது ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லி. அப்ப ஹார்ட் ஃபெயிலியர் வந்தா இழப்பிரிக்கும். இப்ப நாம சில டைம்ல நினைக்கிறேன் நம்மளுக்கு வயசு கூட தானே, அதான் இழக்குதுன்னு ஒரு கணக்கு எடுக்கிறது. சரியானே, நம்ம வயசு தானே இப்ப பழைய மாதிரி இல்லை இந்த ஒட்டு வச்சிட்டு இருந்து எப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வார நெல்லா உரத்து அறவே கதைக்கலாம் போம், மூச்சு எடுக்கலாம் போம், ஒளிம்பி இரவைக்கெல்லாம் குந்திட்டு இருக்கிற இரவையில தூங்க இயலாது. இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வார ஆளுக்கு மல்லாக்க படுக்கையிலா எலும்பி இருப்பாங்க. அப்புறம் அவர்கிட்ட அதையும் கேட்ட உடனே இரவையில எலும்பிட்டு இருக்கிற கொஞ்ச நேரம் நிமிர்ந்திருந்தா தான் கொஞ்சம் நெல்லம். சரியான இந்த உலக பிரச்சனையும் இருக்கு. அப்ப அதனால அப்படியான பிரச்சனைகளெல்லாம் ஹார்ட் ஃபெயிலியர் வருது. ஹார்ட் ஃபெயிலியர் வந்தா முதலாவது இழப்பு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கால் ரெண்டும் வீங்குற, காலில் நீர் தேங்கும். சரியான வீங்கும். இப்ப கிட்னி வருத்ததுக்கும் கால் வீங்குற, 2 காலும் வீங்குறதா. ஒரு கால் வீங்குறத பத்தி இல்லை. ஒரு கால் வீங்குறது அந்த காலில் பிரச்சனை, கிருமி தாக்கம், அது அந்த காலில் ஒரு இரத்த குழாய் பிளாக் ஆனா வீங்கும். 2 காலும் வீங்குதுண்டா ஒன்று கிட்னி வருத்தம். சரியானே, கிட்னி வேலை சிறகானா சலத்தை வெளியாக்குது இல்லைன்னா இங்க நீர் நிற்கும். அதே மாதிரி ஹார்ட் வேலை செய்யறது காணாட்டியும் கால் ரெண்டு வீங்கும். சரி, அது அடுத்தது. அதுக்கு பிறகு முகம் அதைக்கும், முகம் எல்லாம் வீங்கும். ஆக்கள் பார்த்து சொல்லுவாங்க இந்த முகம் ஊதினா பிள்ளைக்கிறான்னு சொல்லி. சரியானே, அப்ப இதான் அந்த அறிகுறிகள் ஹார்ட் ஃபெயிலியர்ல. அப்ப அதுக்கு நாங்க என்ன செய்யறோம்னா ஹாஸ்பிட்டல்ல அந்த நீரை வெளியாக்குற குளிசொண்டு கொடுக்குறேன், அந்த வெள்ளை குளிசொண்டு. சரியா, புருஷமாயிட்டுன்னு சொல்ற இல்ல லசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குளிசை ஹார்ட் ஃபெயிலியருக்கு தான் கொடுக்குறேன். உங்களோட சலம் போகாத வருத்தத்துக்கு தெரியல. அது வாகல் நினைக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அந்த குளிசை என்ன செய்யறேன்டா, அந்த அப்பாட்ட கேட்ட உடனே அந்த குளிசை அவரு கொடுத்துருக்கு. அவர் எப்படி பாவிக்காருன்னு செஞ்சா இடைக்கிடைக்க போடுற. சரியானே, அதான் அவர் இழப்பு காரணம். இடைக்கிடைக்க போறேன்டா கொஞ்சம் முகம் கால் வீங்கினா அதை போடுற. சரியா, டெய்லி போடல. ஏன் டெய்லி போடலன்னு கேட்டா அடிக்கடி பாத்ரூமுக்கு போகணும். சரியா, அடிக்கடி பாத்ரூம் போற கனகாட்டில போடுற. அப்ப அதால என்ன நடக்குது, வேன் அது கொடுத்துருக்குன்னு சொல்லிச்சுன்னா அவர் இருதயம் ரத்தத்தை பம்ப் பண்ணி சரியானே சலமா வழியாக்குது இல்லை. அப்ப அதுக்கு நாம என்ன செய்யணும், குளிசையை போட்டு சரி சலத்தை வழியாக்கணும். வழியாக்கிட்டே இருந்தா டெய்லி போடணும். இப்ப சிலாக்களுக்கு பாருங்க, அது காலத்துல மட்டும் கொடுப்பாங்க 8 மணிக்கு, சிலாக்களுக்கு 8 மணிக்கு கொடுப்பாங்க, 2 மணிக்கு கொடுப்பாங்க. அது ஒவ்வொரு ஆள் ஹார்ட் ஃபெயிலியர் அளவை பொறுத்து. சரியானே, ஒரு அளவான கட்டம்டா காலத்துல மட்டும் பாதியும் கொடுப்பாங்க. சில டைம்ல பாதி போட்டா போதும் அவருக்கு. சில ஆகல 1 போட்டா போதும். சில ஆகல 1 காணா 8 மணிக்கும் போட்டு 2 மணிக்கும் போட்டதான் அவர் இரவுக்கு நிம்மதியா தூங்கலாம், இழப்பு குறை இருக்கும். 8 மணிக்கும் போட்டு 2 மணிக்கும் போட்டா. சில ஆக்களுக்கு 2 காலத்தால 2 மணிக்கு 2. இரவை கொடுக்கறல என்னன்னா, இரவை கொடுத்தா இரவைக்கெல்லாம் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும், தூக்கம் குழம்பிடும். இரவைக்கெல்லாம் பாத்ரூம் போறது. அதாவது 2 மணிக்கு கொடுக்குறேன். தயவு செய்து இந்த குளிசையை நீங்க உங்களோட விருப்பப்படி பாவிச்சிடாதங்க. பொருள் எல்லாருக்கும் கஷ்டம். உங்களோட மூச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டே இருக்கும். நீங்க குறைச்சி பாவிச்சீங்கன்னா அந்த தண்ணி கொஞ்சமா சேரும். எங்க சேரும், சுவாச பையில சேரும். அதான் இழப்பு வார. இப்ப சுவாச பைங்கிறது என்ன, காத்து, காத்து போறோட பலூன். இப்ப காத்துக்கு விரியாது, என்னடாங்க தண்ணி. சரியானே, அந்த தண்ணி நிறையிறது தான் அந்த ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது. சுவாச பைக்குள்ள நீர், பல்முனரி இடிமான்னு சொல்லுவாங்க. அந்த சுவாச அறைகளுக்குள்ளேயே நீர் தேங்குற. சரியானே, அதால அவர் என்ன செய்யற, படுக்கையில படிச்சா என்ன செய்யும், ஒரு தண்ணி போட்டில் அரைவாசிக்கு தண்ணி இருக்குன்னு எடுப்புமே, தண்ணி போட்டில் அரைவாசிக்கு தண்ணி இருக்கு, அதை கழிச்சா என்ன செய்யும், தண்ணி எல்லாம் கழுத்து வரைக்கும் வரும்.
ஏன்னா நிமித்தி வச்சதா என்ன செய்யும், தண்ணி கீழே இறங்கும். அப்ப அவர் எலும்பி இருக்கிறாதான், எலும்பி இருந்தா தான் தண்ணி கீழே போகும், மேலுக்கு காத்து சுவாசிக்கலாம். கெளிஞ்சா என்ன நடக்கும், தண்ணி தொண்டைக்குள்ள வந்துடும், அப்ப மூச்சடைக்கும், சுவாசிக்கலா. அப்போ எலும்பி இருப்பார், எலும்பி கதிரையில் எப்படி இருக்கிற இருந்துதான் சுவாசிக்கிற. சரியானே? ஆகவே அந்த தண்ணியை நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த குளிசையை குறைச்சிங்கண்டா சிறுக சிறுக சேர்ந்து வரும், உங்களுக்கு காட்டாது. நல்லா உரத்தோடனே அறவே கதைக்கலா, கால் நல்லா வீங்கி கல்லு கட்டி மாறி நைச்சா பள்ள முடியும், காலில் புளி மாதிரி நைச்சு போட்டு விட்டோம்னா புளி மாதிரி இருக்கும், நல்லா வீங்கிடும். அதுக்கு பிறகு அவதி, அதே பிறகு ஹாஸ்பிட்டல் கொண்டாந்தா ஆக்சிஜன் போட்டு காலை அப்படி ஆளை சாத்தி வச்சு யூரின் போறதுக்கு பாத்ரூமும் கொண்டு போயிடலாம், விளைக்கும். அப்ப யூரினுக்கு பட்டை போடணும், அந்த பட்டை போடுறதால யூரின் பட்டை போடுறதால அது வேற பிரச்சனை எல்லாம் வரும். சரிதானே? அப்ப சும்மா தேவைக்கில்லாத வேலை இதெல்லாம். பிறகு அந்த இன்ஜெக்ஷனால அந்த புருஷமாயிட்டுங்கிற புலிசைய இன்ஜெக்ஷன்ல அடிக்கணும், அடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லிட்டர் சலத்தை பேக்கில் எடுத்தா மட்டும்தான் அவர் கிளியர் ஆகுவார். அது சில டைம்ல ஏலாம போகும், ஐசியூக்குலாம் கொண்டு வரும். அப்ப பாருங்க, சின்ன ஒரு வேலை, ஒரு சின்ன குளிசை, அந்த லசிக்ஸுங்கிற சலம் போற குளிசை. சரியானே? ஆகவே தயவு செய்து நீங்க அது கஷ்டம் சொன்னா நீங்க பாத்ரூமுக்கு பக்கத்துல பெட்டை வச்சு அந்த ரூம்ல இருங்க. நடந்து போற கஷ்டம் அடிக்கடி பாத்ரூம் அந்த மாச்சல் பார்த்தீங்க இஞ்ச சிக்கலா போ. சரியானே? அல்லது அந்த யூரினல் இருக்கு போச்சு மாதிரி, உங்களுக்கு அடிக்கடி போற கனாட்னா போச்சு மாதிரி யூரினல் இருக்கு, அதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, பிளாஸ்டிக்ல கடையில் இருக்கு. அதுல எடுக்கிற டிஷ்யூவால நீங்க கிளீன் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணணும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஹார்ட் வந்து வீங்கிடும். சரியானே? அந்த குளிசை முக்கியமான குளிசை, தயவு செய்து அந்த குளிசை யாரும் குறைச்சிடாங்க. இப்ப நீங்க இதுல ப்ரெஷர் கிளினிக் வர ஆகல் இருக்கு, ஹார்ட் வர்த்தது குளிசை குடிக்கிற ஆகல் இருக்கு, எல்லாரும் அந்த உங்களுக்கு அந்த இழப்புகள் இருந்தா டாக்டர் டண்டைக்கு நீங்க எனக்கு இப்போ பழைய மாதிரில கொஞ்சம் நடந்த விளக்குதுன்னு சொல்லணும். சரி, நான் இசிஜி எடுத்து பார்த்து அந்த ஹார்ட் வீங்கிருக்கிறத பார்க்கலாம், அல்லது எக்ஸ்ரே ஒன்று எடுத்து பார்த்து ஹார்ட் வீங்கிறதுக்கே பார்க்கலாம், அல்லது ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு உங்களோட சுவாச பையில செக் பண்ணக்குள்ள அந்த தண்ணிக்குள்ள குமிழி வாராப்பல் சத்தம் கேட்கும். நீங்க மூச்சு எடுத்து விடக்குள்ள அந்த நம்ம ஊதுவம் தண்ணிக்குள்ள குமிழி வாரும், அது மாதிரி சத்தம் சுவாச பையில கேட்கும். அப்ப காதுக்குள்ள அந்த ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு டாக்டர் நல்லா மூச்சு எடுக்க சொல்லி போட்டு கண்டுபிடிப்பார் உங்களோட சுவாச பயிர கீழ்ப்பகுதியில தண்ணி இருக்கு. அப்ப அந்த சல குளிசையை தருவாங்க. சரியானே? கட்டாயம் இதை விட்டுறப்பட. அடுத்தது சல குளிசை கூட பாவிக்கக்குள்ள சில ஆக்களுக்கு 2 பாவிப்பாங்கன்னு, அவங்களுக்கு இந்த கண்டை பிடிக்கிற ஏன்னா உப்பெல்லாம் வெளியாகும். சலம் கூட போகலன்னு செய்யும், யூரினோட உப்புக்கெல்லாம் போகும். அதுக்கு உப்பு குளிசை இருக்கு, KCl பொட்டாசியம் குளோரைடு உப்பு குளிசை இருக்கு. சரியான? அதை சேர்த்து போடணும். கூட போடுறாங்க, பாதி போடுறாங்களுக்கு எல்லாம் தேவைப்படாது. அந்த நீங்க அப்படின்னா சொல்லணும், சல குளிசை போடுறாங்களுக்கு கண்டை பிடிக்குது, ராவைக்கெல்லாம் சதப்பிடிப்பு, கால் அந்த அந்த பலையின மாதிரி இருக்கிற கால் சவுப்பு மாதிரி இருக்கிற ஏழாம இருக்குன்னு சொல்லிச்சுன்னா அந்த உப்பு குளிசையை தருவாங்க. சரியான? பொட்டாசியம் குளோரைடு குளிசையை தருவாங்க. அல்லது ஒரேஞ்ச் சாப்பிட்டாலும் ஒரேஞ்சிலையும் பொட்டாசியம் இருக்கு. சரியானே? ஒரேஞ்ச் தெம்பிலி அதுல எல்லாம் பொட்டாசியம் இருக்கு. அது நெல்லம் ப்ரெஷரையும் குறைக்கும். பொட்டாசியம் கூட எடுத்தா ப்ரெஷரும் குறையும் உங்களோட. சரியான? தெம்பிலி குடிச்சா ப்ரெஷர் குறையும். அப்ப தெம்பிலி அதுல எல்லாம் இது இருக்கு. ஒரேஞ்ச் ஒன்று சாப்பிடுற அல்லது தெம்பிலி குடிச்சாலும் அந்த பொட்டாசியம் வரும். ஓவரா இருந்தா பொட்டாசியம் குளிசை தருவாங்க, அதையும் போடணும். சரியானே? இது இந்த 2 விஷயம் முக்கியமானது. சரியானே? ஆகவே இழப்பு இருந்தா இன்றைக்கு நீங்க அதை சொல்லி அதுக்குரிய குளிசைகளையும் சேர்த்துக் கொள்ளணும். சரியா? ரைட், போதும். இந்த